ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ மெயின் ட்ரிப் வீடியோ. இது வந்து இங்கே சுற்றி எங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு நான் போன ட்ரிப்பு. இதுக்கு முன்னாடி நான் 2 தடவை வந்து ஃபேமிலியோடு போயிருக்கிறேன். எப்போ போனாலும் எனக்கு வந்து மெயின் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப சீனிக் ஸ்பாட்டு, பீச்சஸ்ஸு, அந்த கடல் இதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கும். அந்த கடல் பக்கத்தில் மலை அதெல்லாம் இருக்கிறது, அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே ரொம்ப நல்லா யுனிக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு டே வந்து நாங்கள் எங்கே போனோம்னா, போர்ட்லேண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற லைட் ஹவுஸ் இதெல்லாம் கவர் பண்ணோம். இது வந்து 2 டேஸ் ட்ரிப்புங்கிறதுனால 1 டே நைட் வந்து பேங்கர்ங்கிற இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நிறையா அந்த போர்ட்லேண்ட் லைட் ஹவுஸு அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ட் வில்லியம் பார்க் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு அதையும் கவர் பண்ணிட்டு 2 இடம் கவர் பண்ணிட்டு பேங்கரில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். இது நாங்கள் வந்து ஃபோர்ட் வில்லியம் பார்க் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. அந்த பிரிட்ஜ் வந்து இப்படி ஓப்பன் அப் ஆகி அது வழியாக வந்து இந்த இந்த ஷிப் வந்து உள்ளே போச்சு. இது வந்து பெரிய ஷிப்பு கிடையாது, குட்டி ஷிப்பு தான். பட் ஆனால் அந்த பிரிட்ஜ் ஓப்பன் அப் ஆனோடனே அதுக்கு நடுவில் வழியாக போச்சு. இது மாதிரி நம்ம ஊர்லேயே ராமேஸ்வரத்துலலாம் வந்து ஷிப்பு போகிறதுக்கு அந்த பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும். நான் ஆனால் அங்கே பார்த்ததில்ல. இங்கே பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் அதை நான் வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் இங்கே ஷிப்பு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், நான் காருக்குள்ளேருந்து எடுத்ததுனால. பட் ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் அன்றைக்கி டே வந்து அடுத்து ஃபோர்ட் வில்லியம் பார்க் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா நடக்கிறது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. 2 சைடும் நம்மளுக்கு பீச் இருக்குது, அதை பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா நம்மளால் அதை பார்க்க முடியல. குனிஞ்சு நம்மளுக்கு கல் கீழே நடுவுலலாம் வந்து கேப்பாக இருந்ததுனால அதை பார்த்துக்கிட்டே குனிஞ்சு நடந்து நடந்து எங்களுக்கு கழுத்தே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் யாச்சிலலாம் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் வந்து நாங்கள் அக்காடியா நேஷ்னல் பார்க் போனோம். அக்காடியா நேஷ்னல் பார்க்கில் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்பாட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாண்ட் பீச். இந்த சாண்ட் பீச் நல்லா வந்து பீச் ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ஆனால் கொஞ்சம் குளிர ஆரம்பித்ததுனால இப்போ வந்து இந்த சீசன்லேயே மெயின் வந்து கொஞ்சம் குளிரும். அதனால் ரொம்ப பீச் ஆக்டிவிட்டிலாம் பண்ண முடியாது மெயின்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்டர் ஹோல் போனோம். தண்டர் ஹோல் ஆனால் வந்து அன்றைக்கி வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகிட்டதுனால வந்து நாங்கள் போன டைமில் அதை பார்க்க விடாமல் வச்சுருந்தாங்க. அந்த ஹோல் ஃபுல்லாக வாட்டர் நிரம்பிருச்சு. இல்லைனா அந்த ஹோல் பெருசாக இருக்கும், அதில் வாட்டர் வந்து அடிக்கும்போது நல்லா தண்டர் மாதிரி சவுண்டு கேட்கும். ஆனால் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து இந்த தடவை வந்து ரைஸ் ஆனதுனால எங்களை பார்க்க விடலை. அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டர் கிளிஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜோர்டன் பாண்ட் போனோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்காடியாவில் வந்து கேடிலாக் மவுண்டன் போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா சன்செட் டைம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதனால் 5 to 5:30 டைம் ஸ்லாட் தான். காருக்கு புக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போயிட்டு கீழே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக பார் ஹார்பரில் இருக்கிற ராயல் இண்டியன் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம்.